வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கொஸ்டின் பேப்பர் 1/3/2021 ஈவினிங் ஷிஃப்ட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஏற்கனவே ஒரு 50 கொஸ்டினை சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் 50 கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பரேஷனில் இருந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் முதல் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்ததை மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்படியே நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? 1வது கொஸ்டின் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 17 ஹோல் கியூப் ப்ளஸ் 7 கியூப் பை 17 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 24 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 119. 52வது கொஸ்டின் பட்டியலிடப்பட்டுள்ள 4 விளையாட்டுகளில் 3 ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றுபட்டுள்ளன மற்றும் 1 மட்டும் வேறுபட்டுள்ளது. அந்த வேறுபட்ட ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது குத்துச்சண்டை, காக்கி, மல்யுத்தம், ஜூடோ. இதில் 3 ஒன்றுபட்டு இருக்கு, காக்கி மட்டும் வேறுபட்டு இருக்கு, சரிங்களா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஹாக்கி. 53வது கொஸ்டின் எல்லா விலங்குகளும் விருப்பத்தின் பேரில் இடம்பெறுவதில்லை என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் WCCP. 54வது கொஸ்டின் மத்திய அரசால் துவங்கப்பட்டுள்ள பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின்படி ஆண்டு ஒன்றுக்கு ஒரு விவசாயிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 6000. 55வது கொஸ்டின் நிலம் என்பது வேளாண்மையுடன் தொடர்புடையது போல டேஸ் என்பது வணிகத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் மூலதனம். 56வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் ஏது 89 89 பிளஸ் 87 89 மற்றும் 89 97 பிளஸ் 87 97 ஒரு பொது காரணி ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 176. 57வது கொஸ்டின் எந்த நாட்டை வீழ்த்தியதன் காரணமாக சீனா 2019 சுதிர்மன் கோப்பையை வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஜப்பான். 58வது கொஸ்டின் குருத்துவாரா பஞ்சா சாஹிப் என்பது டேஸில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் பாகிஸ்தான். 59வது கொஸ்டின் 1.2:y is 3.6:4.58 எனில் y என்பதன் மதிப்பை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் y = 855. 60வது கொஸ்டின் திரித்திகம் அசேடிவம் என்பது டேஸின் அறிவியல் பெயராகும் கேட்டிருக்காங்க. கோதுமையோட அறிவியல் பெயர், சரிங்களா? 61வது கொஸ்டின் ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 40% வேலை திறமை மிக்கவர். அதே வேலையை தனியே செய்து முடிக்க பி எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 12/6/7. 62வது கொஸ்டின் பட்டியலிடப்பட்டுள்ள 4 வார்த்தைகளில் 3 ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றுபட்டுள்ளன மற்றும் 1 மட்டும் வேறுபட்டுள்ளது. அந்த வேறுபட்ட ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிக்கெட், முதல் வகுப்பு, AC 3 டயர், AC 2 டயர் இதெல்லாமே ஒன்றுபட்டு இருக்கு, சரிங்களா? முதல் வகுப்பு, AC 3 டயர், AC 2 டயர்லாம் ஒன்றுபட்டு இருக்கு. டிக்கெட் மட்டும் வேறுபட்டது, சரிங்களா? 63வது கொஸ்டின் ஒருவர் ஒரு வாகனத்தை 5,94,828க்கு வாங்கி அதே 6,60,920க்கு விற்கிறார் எனில் அந்த வாகனத்தை விற்ற வகையில் கிடைத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 11/9. 64வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த இடம் 1942 to 44 ஆண்டுகளுக்கு இடையில் மகாத்மா காந்தி மற்றும் சரோஜினி நாயுடுவுக்கு ஒரு சிறையாக விளங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் அகா கான் அரண்மனை. 65வது கொஸ்டின் சீக்கன் A பிளஸ் tan A = 3/2 எனில் சீக்கன் A மைனஸ் tan A கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 2/3. 66வது கொஸ்டின் ஒரு நடுத்தரமான சமச்சீரற்ற பரவலில் முகடு மற்றும் சராசரிகளின் மதிப்புகள் முறையே 31.5 மற்றும் 34.2 ஆகும். அப்பரவலின் இடைநிலையை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 33.3. 67வது கொஸ்டின் ஓர் உயிரியலில் காணப்படும் முழுமையான DNA மூலக்கூறு டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஜூனோன். 68வது கொஸ்டின் பல்புகளில் பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் இலையின் உருகுநிலை புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 3422 டிகிரி செல்சியஸ்.
69வது கொஸ்டின் பின்வரும் நோச்சுக்கு தீர்வு காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/2 வகுத்தல் 3/4 ப்ராக்கெட்டில் 255 - 153 by 1 253 into 3/4 154 into 253. இதை வகுத்து எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட தீர்வு என்ன அப்படின்னா 85195. 70வது கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் மெர்ஜ் என்பது KCPEC என எழுதப்பட்டுள்ளது ஏனில் அந்த மொழியில் கட் என்பது எவ்வாறு எழுதப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் ASR. 71வது கொஸ்டின் இந்திய உள்துறை அமைச்சகம் எதற்கு பொறுப்பாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. உள்நாட்டு பாதுகாப்புக்கு. 72வது கொஸ்டின் பின்வரும் நோச்சுள் எந்த வேதம் நோய்களுக்கான சிகிச்சையை பற்றி எடுத்துரைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் அதர்வ வேதம். 73வது கொஸ்டின் பின்வரும் நாடுகளில் எது 2019 பருவநிலை அவசர நிலையை அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் அயர்லாந்து. 74வது கொஸ்டின் பின்வரும் நோச்சுள் ஏது ஒரு பகா எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறதுல பகா எண் 137. சரிங்களா. 75வது கொஸ்டின் ஒரு செவ்வக வடிவ அறையின் பரப்பளவு 60 மீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் சுற்றளவு 34 மீட்டர் ஏனில் அதனுடைய மூலவிட்டத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 13 மீட்டர். 76வது கொஸ்டின் ஆல்பா அமிலேஸ் என்ற நொதி மனித உடலின் டேஷில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் உமிழ்நீர். 77வது கொஸ்டின் சோம்பல் ஆபத்தானது என்ற முழக்கத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 78வது கொஸ்டின் மதிப்பு காண்க தான். சரிங்களா. 3155 - 355 வகுத்தல் 855 by 1/7 வகுத்தல் ப்ராக்கெட் 157 - 157 வகுத்தல் 155 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் சால்வ் பண்ணோம் அப்படின்னா -13/16. 79வது கொஸ்டின் ஒரு கேள்வியை தொடர்ந்து 2 வாதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கு எந்த வாதங்கள் வலுவானதுவே என்பதை முடிவு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னா கொசுக்கள் நம்மை சுற்றி பறக்கும் போது அவை கொல்லப்பட வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வாதங்கள் ஆம், இல்லையெனில் அவை நோய்களுக்கான காரணியாக இருப்பதால் அவை நமக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது இல்லை, அவைகளுக்கு இறக்கைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதுல ஆன்சர் வாதம் 1 மட்டும் வலுவானது. சரிங்களா. 80வது கொஸ்டின் ஒரு தொகையின் 85% 50% 30% என்பது 51 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 400. 81வது கொஸ்டின் ஒரு நேர்மை எண்களின் ஒரு தொடரில் உள்ள 3வது பதத்தை முறையே 2:2, 3 மற்றும் 6 வகுக்கும் போது அது 1, 2 மற்றும் 5 மீதியாக தரும் எனில் அந்த பதத்தை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 17. 87வது கொஸ்டின் கோபால் என்பது தலைமுறை கணினி திட்ட மொழிக்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 3வது தலைமுறை. 83வது கொஸ்டின் இரத்த வகைகளை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் கார்ல் லான்ஸ்டெய்னர். 84வது கொஸ்டின் ஒரு சீரான பலகோணத்தின் ஒவ்வொரு வெளிக்கோண அளவும் 36 டிகிரி எனில் அதன் பக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 10. 85வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படித்து கூற்றுகளை எந்த முடிவுகள் தர்க்க ரீதியாக பின்பற்றுகிறது என்பதை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. கூற்றுகள் எல்லா சிம்களும் போன்கள் ஆகும். சில போன்கள் ஸ்மார்ட் ஆகும். எந்த போனும் ஒரு கீபேர்டு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்றுகள் முடிவுகள் எந்த சிம்மும் ஒரு கீபேர்டு அல்ல, சில சிம்கள் கீபேர்டுகள் ஆகும், சில போன்கள் கீபேர்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 1 மட்டும்தான் பின்பற்றுகிறது. சரிங்களா. ஸோ இந்த முடிவுகள் 1 மட்டும்தான் பின்பற்றுது. 86வது கொஸ்டின் பின்வரும் தொடரில் கேள்விக்குறிக்கு மாற்றாக பொருந்தக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1331, 1722, அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, அப்புறம் 2244. இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2197. 87வது கொஸ்டின் 4 எண்கள் அளிக்கப்பட்டுள்ளன, அவற்றில் 3 எண்கள்
ஒரு வகையில் தொடர்பு கொண்டுள்ளன. ஒரு எண் மட்டும் தனித்துள்ளது, மற்றவற்றிலிருந்து வேறுபடும் எண்ணை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 7142. இது மட்டும்தான் வேறுபட்டு இருக்கு. 88வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படித்து கூற்றுகளிலிருந்து தர்க்க ரீதியாக பின்பற்றும் முடிவுகளை தேர்ந்தெடுக்கவும் சொல்றாங்க. கூற்றுகள் என்ன சொல்றதுன்னா, எல்லா புத்தகங்களும் புனைவு கதைகள் ஆகும், எல்லா கற்பனை புனைவுகளுமே அறிவியல் சார்ந்தவை ஆகும், எல்லா அறிவியல் சார்புகளுமே திரைப்படங்கள் ஆகும் அப்படின்னு கூற்றுகள் இருக்கு. இதோட முடிவுகள் என்னன்னா, எல்லா திரைப்படங்களும் கற்பனை புனைவு ஆகும், அனைத்து அறிவியல் சார்ந்தவைகளும் புத்தகங்கள் ஆகும், அனைத்து திரைப்படங்களும் புத்தகங்கள் ஆகும் அப்படின்னு கூட இருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 1, 2 மற்றும் 3. எந்த முடிவும் இதை பின்பற்றலாம். சரிங்களா, கூச்சுக்கும் முடிவுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா. 89வது கொஸ்டின், பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எழுத்து தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. MJ, BM, SP, VS. இதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் இல்லை. இதுல என்ன ஆன்சர் வரும்னா YB. 90வது கொஸ்டின், பின்வரும் தொடரில் கேள்விக்குறியிடப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற வேண்டிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 9. 91வது கொஸ்டின், இரண்டாவது எண்ணுடன் முதல் எண் தொடர்புடையது போலவே மூன்றாவது எண்ணுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது 49, 81 இருக்கா, 81க்கும் 49க்கும் தொடர்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த 121 எதோட தொடர்பு இருக்கும் அப்படின்னா இதோட கரெக்ட் ஆன்சர் 169. 92வது கொஸ்டின், பின்வரும் தொடரில் கேள்விக்குறியிடப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற வேண்டிய விருப்ப தேர்வை தேர்ந்தெடுக்கவும் அதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. YB4, T80, 075, J69, E62. கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் Z54. 93வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள தகவலை கவனமாக படித்து அதன் பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னா, BQRSTUV ஆகிய 7 மாணவர்கள் இடமிருந்து வலமாக அவர்களது எடைகளின் ஏறு வரிசையில் ஒரு வரிசையாக நிற்கிறார்கள். B என்பவர் நடுநிலையில் நிற்கிறார். R மற்றும் V என்பவர் முறையே வலது மற்றும் இடதுபுறத்திலிருந்து இரண்டாவது நிலைகளில் இருக்கிறார்கள். U என்பவர் Rக்கு உடனடி அடுத்தாக நிற்கிறார். T என்பவர் R மற்றும் Vக்கு இடையே நிற்கிறார். S என்பவர் குறைந்த எடை கொண்டவரின் பக்கத்தில் மூன்றாவதாக நிற்கிறார். எனில் அனைத்து மாணவர்களில் யாருடைய எடை மிக குறைவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஆர்டர் படி எழுதணும் அப்படின்னா இதற்கான கரெக்ட் ஆன்சர் Q. 94வது கொஸ்டின், ஒய்யை மாற்றுவதற்கும் மற்றும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சமப்படுத்தவும் சரியான தொகுப்பு மற்றும் கணித குறிகளின் வரிசையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 16. ஒய்யிற்கடத்துல டிவிஷன் 4, அதில் ஒய்யிற்கடத்துல இன்ட்டு 6, அதில் ஒய்யிற்கடத்துல ஈக்குவல் 12, அதில் ஒய்யிற்கடத்துல இன்ட்டு அப்புறம் 2. இதை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா. 95வது கொஸ்டின், பட்டியலிடப்பட்டுள்ள 4 வார்த்தைகளில் 3 ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றுபட்டுள்ளன மற்றும் 1 மட்டும் வேறுபட்டுள்ளது. அந்த வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க. எது வேறுபட்டிருக்குன்னா ஏரோபிக்ஸ். 96வது கொஸ்டின், ராகுல், விராட், யூசுப், சுனில் மற்றும் ராபர்ட் ஆகியோர் நண்பர்கள். சுனில், விராட், ராகுல் ஆகியோர் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். யூசுப் கால்பந்து, டென்னிஸ் மற்றும் பூப்பந்து விளையாடுகிறார். யூசுப் மற்றும் ராபர்ட் மட்டுமே கால்பந்து மற்றும் டென்னிஸ் விளையாடுகிறார்கள். ராகுலும் சுனிலும் காக்கி மற்றும் பூப்பந்து விளையாடுகிறார்கள். அதோடு சுனில் நீச்சல் அடிக்கிறார். அதே சமயம் ராபர்ட் காக்கியையும் விரும்புகிறார். பின்வரும் எந்த விளையாட்டினை ஒரே ஒரு வீரர் மட்டுமே விளையாடுகிறார் கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் படித்தாலே தெரியும், நீச்சல். சரிங்களா. 97வது கொஸ்டின், XYZ எனும் ஒரு நிறுவனத்தின் ABCDEFGH ஆகிய 8 நிர்வாகிகள் ஒரு வட்டமேசை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். A என்பவர் B யின் அருகாமையால் அல்ல. F மற்றும் Gக்கு இடையில் ஒரே ஒரு நிர்வாகி மட்டுமே அமர்ந்திருக்கிறார். E மற்றும் Hக்கு இடையில் 2 நிர்வாகிகள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். D என்பவர் B யின் வலதுபுறத்தில் மூன்றாவதாகவும் மற்றும் H ன் உடனடி அருகாமையாளர் ஆவார். A என்பவர் C யின் வலதுபுறத்தில் இரண்டாவதாக அமர்ந்திருக்கிறார். F என்பவர் A யின் அருகாமையாளர் ஆவார். ஏனில் H உடன் ஒப்பிடும்போது F இன் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் F என்பவர் H ன் இடப்புறத்திலிருந்து மூன்றாவது இருக்கார். 98வது கொஸ்டின், முதல் சொல் இரண்டாவது சொல்லுடன் தொடர்புவது போலவே 4வது சொல்லுடன் தொடர்புடைய விருப்ப தேர்வை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது மசூரி அப்படிங்கிறது உத்தரகாண்டுடன் தொடர்புடையது. அப்போ ஷில்லாங் அப்படிங்கிறது எதோட தொடர்புனா மேகாலயா. 99வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கேடியோ என்பதை இந்த குறியீட்டில் கொடுத்துருக்காங்க. பாரா என்பதை இந்த குறியீட்டிலையும் கார் என்பதை இந்த குறியீட்டிலையும் எழுதப்பட்டுள்ளது. பின்வரும் சொல் அது
எந்த மொழியில் ரேடியோ என்பதற்கான குறியீடு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கரெக்ட் ஆன்சர் 4th இருக்க கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கடைசி கொஸ்டின் 100வது கொஸ்டின். முதல் சொல் 2வது சொல்லுடன் தொடர்புடையதை போலவே 3வது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது மியூசியம் அப்படிங்கிறது பாரோட தொடர்புடையது, அப்போ நூலகம் அப்படிங்கிறது படியோட தொடர்புடையது. சரிங்களா? ஓகே, இதோட நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் 100 கொஸ்டினையுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஏற்கனவே ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆர்ஆர்பி NTPC எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.